அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது கந்த சஷ்டி விரதத்தை பற்றிய ஒரு பதிவு தான். கந்த சஷ்டி முதல் நாள் நாளைய தினம் துவங்க இருக்கு. இதை தொடர்ந்து 6 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் அப்படின்றத ரொம்பவே எல்லா இடங்களிலேயும் நிறைய பேர் அனுஷ்டிக்கிறாங்க. இந்த விரதத்தை நாம் எப்படி மேற்கொள்வது, இந்த விரதம் மேற்கொள்வதனால நமக்கு ஏற்படுகின்ற பயன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த விரதத்தை சிலர் கடவுளின் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப அலாதியான பக்தியின் காரணமாக இந்த விரதத்தை இருப்பார்கள். எந்த வேண்டுதலும் இருக்காது. அந்த தெய்வம் அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இருப்பாங்க. இது ஒரு வகை. அடுத்து, குழந்தை வரம் வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக குழந்தை பேறு என்பது உண்டாகும். இது கந்த சஷ்டி விரதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இந்த குழந்தை வரம். அடுத்து, திருமணம் நடைபெறணும் அப்படின்னாலும் கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொன்னாலும், வீடு வேணும் அப்படின்னு சொன்னாலும், நிலம் வேணும் அப்படின்னு சொன்னாலும், வேலை வேணும் அப்படின்னு சொன்னாலும், இப்படி நம்முடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொள்வதற்கு கந்த சஷ்டி விரதத்தை நாம் அனுஷ்டிப்பது ரொம்பவே சிறந்தது. இது தீபாவளிக்கு, அதாவது தீபாவளி நோன்புக்கு அடுத்த நாள் பிரதமையில் இருந்து ஆரம்பம் ஆகும். இதை எப்படி ஒரு பொழுது இருப்பது இந்த விரதத்தை அப்படின்னு கேட்டால் அவரவர்கள் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். நான் 6 நாட்களும் எதுவும் சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து ஒரு பொழுது இருப்பேன் என்று சொல்பவர்கள் ஒரு விதம். சிலர் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டேன், பால், பழம், இளநீர் இந்த மாதிரி வஸ்துக்களை நான் எடுத்துட்டு நான் ஒரு பொழுது இருப்பேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு விதம். சிலர் பார்த்திங்கன்னா மிளகை மட்டுமே, ஒரு நாள் முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, இப்படியாக 6வது நாள் 6 மிளகு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு விதம். இந்த மகா கந்த சஷ்டி அன்று அவர்களுடைய அந்த விரதத்தை பூரணம் செய்வார்கள். சிலர் அடுத்த நாள், அதாவது திருமணம், வள்ளி தேவயானை திருமணம் அன்று அவர்களுடைய விரதத்தை அவர்கள் பூரணம் செய்து கொள்வார்கள். இது ஒரு வகை. நீங்கள் எப்படி இருக்கணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அல்லது எப்படி இருக்கணும்னு கேட்டால் 6 நாள் ஒரு பொழுது இருந்தால் போதும். பிரதமையில் ஆரம்பம் செய்து 6 நாட்கள் விரதம் இருந்தால் போதும். அல்லது 7வது நாள் கூட விரதம் இருக்கலாம். எங்களால் விரதம் எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் காலையில் நீங்கள் டிஃபன் எடுத்துக்காக மதியம் சாப்பிடுங்க. வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி இல்லாமல் அளவோடு சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இரவு டிஃபன் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி விரதம் கூட இருப்பதும் ரொம்பவே சிறந்தது தான். அதனால் அவரவர்கள் உடல் நிலையை பொறுத்து விரதத்தை இருங்க. தினம்தோறும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் முதல் நாள் குளித்தால் போதுமானது, 6வது நாள் குளிக்கலாம். தினம்தோறும் குளிக்கணும் என்று அவசியம் கிடையாது. நாம் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு இருக்கும்போது தினம்தோறும் குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இந்த 6 நாட்களும் முருகருக்கு சிறப்பான பூஜைகள் செய்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது ரொம்பவே சிறந்தது. வீட்டில் சிலை இருந்தாலோ வேல் இருந்தாலோ 6 நாட்களும் அபிஷேகம் செய்து வீட்டில் 6 மாவிளக்கு தீபங்களோ அல்லது 6 அகல் விளக்கு தீபங்களோ அல்லது 6 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு கோவிலுக்கும் சென்று முருகருக்கு புஷ்பத்தை வாங்கி கொடுத்து 6 முறை முருகரையனுடைய சன்னிதானத்தை வலம் அடுத்து அங்கு 6 மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவச்சத்தை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ பாராயணம் செய்து வருவது ரொம்பவே சிறந்தது. இப்படி யார் ஒருவர் பக்தியாக கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அடைய முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். நாகதோஷம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம்.
மேற்கொள்ளலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். கண், காது, மூக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். அங்காரக பகவான் அனுகூலம் இல்லை என்று சொல்பவர்கள் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னு சொல்பவர்களும் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். இப்படி இருக்கும்போது முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதகங்கள், அதாவது பாதகங்கள் குறைந்து சாதகங்கள் என்பது மகிழ்ச்சி நல்லது என்பது மேலோங்கும். முருகப்பெருமானினுடைய வழிபாடு ரொம்பவே அற்புதமானது மற்றும் சிறப்பானதும் கூட. நாளைய தினம் சுவாதி நட்சத்திரத்தோடு, இந்த சுவாதி நட்சத்திரம் மகா நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்றது, அந்த நாளோடு கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம் ஆவது கூடுதல் சிறப்பு. அதனால் யாரெல்லாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருக்க போகின்றீர்களோ உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். 6 நாள் தானே நான் சாப்பிடாமல் இருப்பேன், அல்லது நான் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து பசி எடுக்காமல் இருப்பதற்கு, அதாவது ஒரு டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாப்பிடணும் அப்படின்னு நம்முடைய மனசு ஏங்கும்போது தான் அதற்கு உண்டான அந்த பைல்ஸ் அப்படின்றது சுரக்கும். நமக்கு சாப்பாடு தேவையில்லை, இறைவன்தான் நமக்கு பிரதானம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பசி என்பதே எடுக்கவே எடுக்காது. அந்த பசிக்கு சம்பந்தப்பட்ட அந்த சுரப்பிகள் அதிகமாக சுரந்து நம்மை கஷ்டப்படுத்தாது. அதனால் இது ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எது எப்படியாக இருந்தாலும் யார் ஒருவர் இந்த விரதத்தை மேற்கொள்கின்றார்களோ, வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் மாமியார், மாமனார் அல்லது கணவர், இவர்களிடத்தில் சொல்லிட்டு அவர்களுடைய அனுமதியை பெற்று இருப்பது தான் நமக்கு பரிபூர்ண பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் செய்வது ரொம்பவே சிறப்பானது. குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கந்தசஷ்டி விரதத்தை இருப்பது ரொம்பவே சிறந்தது. கந்தசஷ்டி விரதத்தில் 6 நாட்களும் 6 படை வீடுகளை தரிசனம் செய்வதும் ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அவரவர்கள் விருப்பம் போல செய்வது ரொம்பவே சிறந்தது. எது எப்படியாக இருந்தாலும் நாளைய தினத்திலிருந்து கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகின்றது. உங்களுடைய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை வேண்டி இந்த 6 நாட்களும் ஒரு பொழுது இருந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்கும்போது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரியவாச்சரன்.